குர்பானி உலுஹியா என்றால் என்ன? ஹஜ்ஜு பெருநாளில் அதை கொடுப்பதற்கு காரணம் என்ன? உலுஹியா அப்படிங்கிறது ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை அறுத்து இறைவனுக்காக பலியிடுவதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை. உலுஹியா அப்படிங்கிற வார்த்தைக்கு டைரக்ட் அர்த்தம் லுஹா நேரத்தில் செயல்படுவது அப்படின்ற அர்த்தம். ஏன் இந்த குர்பான் கொடுக்கறது உலுஹான்னு பேர் வந்துச்சு? அதை லுஹா நேரத்தில் கொடுக்குறோம், அதனால தான் உலுஹியா. ஆனால் அதை மாலையிலையும் கொடுக்கலாம், அது வேறு விஷயம். அப்படி கொடுத்தாலும் கூடத்தான் செய்யும். ஆனால் நேரம் ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகை முடித்து விட்டு தானே கொடுக்குறோம், அந்த நேரம் லுஹா நேரம் தானே. அதற்காக வேண்டி அந்த நேரத்தில் கொடுக்கப்படுகிற வணக்கத்திற்கு உலுஹியா அப்படின்னு பேர் வந்திருக்குது. இதை ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு இப்படி ஒரு வணக்கத்தை செய்வதற்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல்பாட்டையும் தியாகத்தையும் நினைவு கூறுவதற்காகத்தான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்டயே சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, மா ஹாதிஹில் அல்லாஹி யா ரசூலல்லாஹ், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நம்ம உலுஹியா கொடுக்குறோமே ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு, காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது உங்கள் பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை, அதனால தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னாங்க. அடுத்து அருமை தோழர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலுஹியாவை கொடுத்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, ஒவ்வொரு முடிக்கும் நீங்கள் குர்பான் கொடுக்குறீங்களே அந்த பிரானுடைய ஒவ்வொரு முடிக்கும் 10 நன்மைகள் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு நம்ம உலுஹியாவை கொடுக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவித்ததின் படிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறுகிறோம் அந்த அன்னைக்கு. ஏன்னா அல்லாஹு தாலா அவர்களுடைய அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்ற கட்டளை போட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு முன் வந்தாங்க. அதை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்க சொன்னால் அவங்களும் கொடுத்தாங்க. அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் நாமும் ஒவ்வொரு ஹஜ்ஜு பெருநாளின் போதும் உலுஹியாவை நாம் கொடுக்கிறோம். இந்த உலுஹியா அப்படிங்கிறதுக்கு குர்பான் கொடுக்குதல் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லலாம். குர்பான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடி பொருள் ஒரு நல்வணக்கம் செய்து இறைவனை நெருங்குதல் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா குர்பான் என்றாலே நெருங்குதல்னு அர்த்தம். ஒரு நல்வணக்கம் செய்கிறோம், இறைவனை நெருங்குறோம். அதனால தான் இந்த உலுஹியாங்கிற வணக்கத்துக்கு குர்பான் பேர் வைக்கப்பட்டது. ஏன்னா இந்த வணக்கத்தின் மூலம் இறைவனை நெருங்க வேண்டும் என்கிற எண்ணமும் தேட்டமும் நமக்கு இருப்பதால். அடுத்து இந்த உலுஹியாவுக்கு மட்டும்தான் குர்பான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம இறைவனுக்காக நல்ல எண்ணத்தில் ஒரு பிராணி அறுத்து பலியிட்டால் அதற்கெல்லாம் குர்பான்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஆனால் உலுஹியா அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஹஜ்ஜு பெருநாளைக்கு கொடுக்குறோம்ல அதற்கு மட்டும்தான் அந்த பேர் வரும். குர்பானுங்கிறது ஒரு பொதுவான பெயர். ஒரு சாதாரணமாக அக்கைக்கா கொடுக்குறோன்னு வச்சுக்கிறோங்களேன், அதுக்கும் குர்பான்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அல்லது தர்மம் செய்வதற்காக சாதாரண காலகட்டத்தில் ஒரு ஆள் ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுகிறார் இறைவனுக்காக, அதற்கும் குர்பான்கலாம். ஏன்னா குர்பானுங்கிறது ஒரு பொது சொல், இறைவனை நெருங்குவதற்காக ஆற்றப்படும் நல்ல காரியம் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் உலுஹியா என்பது ஹஜ்ஜு பெருநாளைக்கு நாம் செய்கிறோம்ல, அந்த அன்னைக்கு குர்பான் கொடுக்குறோம்ல, அந்த அன்னைக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை பொருந்தும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.